நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி நம்ம அந்த விஷயத்தை எதிர்கொள்ளணும்னா எதெல்லாம் கரெக்டாக நமக்கு கேள்விகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக ஏறக்கூடிய சப்ஜெக்ட். அது இல்லாமல் இப்போ இருக்கிற புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை நம்ம ஈஸியாக படித்து 30 கேள்விகள் கேட்க போகிறோன்னா அதில் 25 கேள்விகள் எளிமையாக படுற மாதிரி தான் இருக்குது. ரைட் சார், அது நாங்கள் பெற்றோம் சார். அதுக்கப்புறம் வேற சார் அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டப் இருக்குது. இப்போ நம்ம பேப்பர் 1 அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் ஒரு 30 கேள்விகள் கேட்க போகிறாங்க. இந்த மேக்ஸ் நம்ம கடைசியாக சொன்ன மாதிரி தான். இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், அந்தந்த தலைப்புகள் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், கேள்விகள் வந்துடும். இதை பற்றி உங்களுக்கு தெரியல, மேக்ஸ் பற்றி எனக்கு தெரியலனா பழைய கேட்டு பாருங்க. டெப்தா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு மேக்ஸ் பார்த்தா உள்ள இறக்கி வச்சிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் பார்த்தோன்னா சிபிடி இருந்தனால ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தா நடந்துச்சு. இந்த டைம் ஒரு ஆவரேஜாக இருக்கும், ஓஎம்ஆர் மெத்தடுன்றதுனால ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் நம்மளுக்கு அந்த மேக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் போட்டு பழகிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்குள்ளே வந்துடலாம். சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மேக்ஸை போட்டு பழகிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற இருக்கிற சப்ஜெக்ட் எப்படி சார்? இப்போ என்னன்னா மேக்ஸில் ஒரு 25, அதுக்கப்புறம் என்ன தமிழில் ஒரு 25 நம்ம எடுத்து ஸ்டடி ஆகிட்டோம். இப்போ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா மீதி வெறும் 32 கொஸ்டின் தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா நமக்கு 90 கொஸ்டின் இருக்குது. அப்போ 90 கொஸ்டினில் சயின்ஸு, இப்போ நம்ம சயின்ஸு சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. சோஷியல் ரொம்ப ஈஸி, நிறைய சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஆனால் செலக்டடாக நம்ம எடுத்து படிக்கும்போது அந்த பாடத்தை ஈஸியாக முடிச்சிற மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து உள்ளே போட்டுக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதாவது அந்த வார்த்தைகள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். மற்றபடி அது எதுவுமே இருக்காது, ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மெத்தடு. அப்போ எந்தெந்த பாடத்திட்டத்தில் நம்ம வைட்டேஜ் குடிக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமாக பார்த்துக்கணும். அப்போ மேஜராக 3 சப்ஜெக்ட் நம்ம எது கொடுக்குறோம் முக்கியத்துவம்? தமிழுக்கும் சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் சோஷியலுக்கும். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தோன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா 90 கேள்விகளில் 70 கேள்விகள் நம்ம வந்து இந்த செட்டப்லேயே முடிச்சிடும். சார் 70 கேள்வி முடிச்சிடும் சார். இன்னும் சார் அப்படின்னா நமக்கு இருக்கிற சைக்காலஜிக்கும் இங்கிலீஷுக்கும் நம்ம நார்மலாக போய் அந்த கேள்விகளை அட்டன் பண்ணாலே 15லேருந்து, அதாவது 60 கேள்விக்கு 17லேருந்து 20 கேள்வி பார்த்தோன்னா நம்மளே போட்டுடலாம். ஆனால் அப்படி நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு போகக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் மேம் சொன்னது கூட, சார் இங்கிலீஷை கொஞ்சம் பண்ணியிருந்தோன்னா நம்ம பாஸ் ஆகிட்டு இருக்கலாம் சார், ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார் போச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் பேசும்போது ஒரு மேம் சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுலாம் அடிப்படையில் எந்த விஷயத்தை நம்ம கேர்லெஸ்ஸாக விடக்கூடாதுன்னா எல்லாரும் ஒரு கேள்வியை போடுறாங்கன்னா அந்த கேள்வி நம்ம போட்டுடணும். அப்போ ஒரு கேள்வி வந்து யாரால தொட முடியல அப்படின்னும் போது அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு கஷ்டம்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கணும். அப்போ மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கேள்விகளை நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம சரியாக படிக்கணும். அப்போ